தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேகுவர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், தாவேகா திரு விஜய் அவர்கள் இந்த வேட்பு மனு அதில் பல முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்களை அவர் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. பெரம்பூருக்கு ஒரு மாதிரியும் திருச்சி கிழக்குக்கு ஒரு மாதிரியும் அப்படின்ற தகவல்கள் ஊடகங்களிலும் பத்திரிகை நாளிதழ்களிலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அதே போல் இந்த பிரச்சாரங்களும் அடுத்தடுத்து ரத்தாகி கொண்டிருக்கிறத ஒரு காட்சியாக பார்க்குறோம். ஸோ முதல்ல இந்த வேட்புமனு தாக்கல் முதல்ல ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதில் அப்படி என்ன அந்த அளவுக்கு ஒரு அலட்சிய போக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம்? இது அலட்சிய போக்கு இதெல்லாம் இல்லை. இதில் முழுக்க முழுக்க ஒரு திருட்டுத்தனம். இந்த திருட்டுத்தனம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் விஜய் பற்றின செய்தி எப்படி வரும் அப்படின்னா, வேட்புமனு தாக்கல் ரத்து, பாண்டிச்சேரி ரத்து, அங்கே இது இப்படி தான் வரும். உண்மையிலேயே இந்த 2026 ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கணும், ஊழலை ஒழிக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும், இந்த லட்சிய போக்கெல்லாம் கையில் எடுத்திருக்க ஒரு நபர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் இந்த 45 நாள் பார்த்து செலவு பண்ணியிருக்கணும். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிரச்சாரத்தை மட்டும் பாருங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8 மணி வரைக்கும் 6 தொகுதியை கவர் பண்றாரு. 6 தொகுதி. நீ ஒரு தொகுதியை ஒரு நாளைக்கு கவர் பண்ணியிருந்தா கூட, ஒரு மாவட்டத்தை கவர் பண்ணியிருந்தா கூட 40 மாவட்டத்துக்கு போய் எதையாவது ஒன்று ஆத்திட்டாவது வந்திருக்கலாம். தமிழ்நாட்டிலேயே தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னையோட 20 நாள் மேல ஆயிடுச்சு. 20 நாளைக்கு மேல தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணான்னு பார்த்தா 2 நாள் மட்டும்தான் விஜய் வெளியே வந்திருக்காரு. 2 நாள். பாண்டிச்சேரி வந்தாருன்னு சொல்லாதீங்க, அது தமிழ்நாட்டுக்குள்ள வராது. அதுவும் 2 நாள் எதுக்கு ஆத்துனாருன்னா வேட்புமனு தாக்கலுக்கு. அவ்வளவுதான். வேட்புமனு தாக்கலுக்கு வந்தவர் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அப்படியே குளத்தூர்ல ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு, அன்னைக்கு ஆதவர்ஜுனா ஆள்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாரு. வெள்ளிவாக்கத்துல வந்துருவாரு, எங்க தலைவர் வந்துருவாரு, காலையில நில்லுங்கன்னு வெயில நிக்க வச்சு அந்த மக்கள் எல்லாருக்கும் முட்டா அடிச்சு விட்டு இவர் வெயில் தாங்க முடியாம வீட்டுக்கு போயிட்டாரு. தமிழ்நாட்டிலேயே 20 நாளுக்கு மேல ஆகியும் 2 நாள் பிரச்சாரத்தை பண்ணியிருக்கிற ஒரு முட்டாள் தற்கூரி தான் விஜய். ஆனா இவரை பத்தி செய்தி வந்துகிட்டே இருக்கணும். என்னன்னு வரணும்? வேட்புமனு தாக்கல் அந்த பத்திரத்துல மாறிடுச்சு, அதுல கிளாஷ், இதுல கிளாஷ், பர்மிஷன் கேட்டாரு ரத்து. ஐயோ அது பாருங்க, இல்ல பிரதமர் நரேந்திர மோடியே தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் பண்றாரு, அவருக்கெல்லாம் ரத்து ஆகலையே. தேர்தல் ஆணையம் கேட்டா கொடுக்குதே, எல்லாருக்கும் கொடுக்குதே. உன்னுடைய 232 தொகுதிகள்லையுமே பிரச்சாரம் நடக்குது, அவங்க யாருக்குமே ரத்தாகலையே. அப்ப இதெல்லாம் கேள்விக்குறி தானே. உங்க ஆளுங்களும் போய் பெர்மிஷன் வாங்குறாங்க, அவங்களுக்கு உங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அரசு விஜயை முடக்கணும் அப்படின்னா வேட்பாளரை தானே கை வைக்கணும். பல் டாக்டரையோ இல்ல பர்வேஷியோ இல்ல புஷி ஆனந்தையோ இல்ல வேற யாரையா தானே காலி பண்ணணும். ஏன் இவங்களுக்குலாம் பர்மிஷன் உடனே கிராண்டா கிடைக்குது, இவருக்கு மட்டும் கிடைக்கல? அப்ப வேணுக்கனவே கிடைக்காத மாதிரியே போட்டு தர்றது. இங்கிருந்து அங்க சாத்தியம் இல்லாத ஒண்ணு அப்ளை பண்றது, அங்கிருந்து இப்படி ஏமாத்துறது. விஜய் பத்தின செய்தி வந்துகிட்டே இருக்கணும். பாண்டிச்சேரி போறாரு, வீட்டுல இருந்தே பிரச்சாரம், வீட்டுல இருந்து எவனும் சொல்லல. பாண்டிச்சேரி திருச்சிக்கு போறாரு, திருச்சியில போய் வேட்புமனு தாக்கல், காலையில வரைக்கும் எவனுமே எதுவுமே சொல்லல. திடீர்னு பார்த்தா ரோட் ஷோ. திருச்சியில ஒரு பொண்ணு ஒரு ஹஸ்பண்ட் விழுந்துட்டாங்கன்னா ஓடி போய் பதறி போய் எடுத்து விடுவாரு, அது ஒரு செய்தியாக்குவானுங்க. ஆனா இங்க ஒரு ஆள் அதே மாதிரி நேத்து இடிச்சுக்கிட்டு கீழே விழுகுறான் பாண்டிச்சேரியில, அதை யாரும் இவ போய் இறங்கி போய்லாம் பண்ணல. அப்ப இது என்னன்னா, விஜய் பத்தின செய்திகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கணும். மற்றபடி அவர் பிரச்சாரம் பண்ணார், மக்களுக்காக பேசினார் அப்படியான செய்திலாம் வராது. ஏன்னா அவருக்கு தெரியாது, அப்படியான செய்தியை விஜயால உருவாக்க முடியாது. தொடர்ச்சியான களப்பணியில் இருந்தார் விஜய். வெயிலென்றும் பாராமல் பேசினார் விஜய். சீமானை போலவே மலையில் நினைந்தபடியே பேசினார் விஜய். அப்படியெல்லாம் பேச முடியாது. அந்த அளவுக்குலாம் திராணி திறமை எதுவுமே இல்லை. அதனாலதான் தன்னை சுத்தி இப்படியான செய்தியை கட்டமைக்கிறதுக்கான வேலை எல்லாமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க தமிழ்நாட்டுல தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறமா எந்த கட்சியுடைய தலைவர்களாகட்டும், நீங்க டெய்லி அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களால ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும். விஜயை தவிர இப்படி ஒரு ஆளை தான் நம்ம எல்லாரும் அவங்க கூட்டத்துல எல்லாரும் தேர்வு செய்யறானுங்க. பிரச்சாரத்துக்கே போகாத ஆளு ஜெயிச்சதுக்கு அப்புறம் கிராமமா அறுத்து தள்ளிடுவார். நீங்க வெளியில அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்து பாருங்க, விஜய் என்ன சொல்ல வராரு, இந்த தேர்தலில் என்ன சொல்ல வராரு? எதுவுமே இல்லை. உண்மையிலேயே இந்த தேர்தல் அவருக்கு வேணும்னு நினைச்சிருந்தாருன்னா, இந்த தேர்தலில் ஜெயிக்கணும், இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, அநியாயம் நடக்குது அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா, எந்த லூசு பயலாவது 18 நாளை வேஸ்ட் பண்ணியிருப்பானா? கடுமையான வார்த்தையில சொல்றீங்க. சீரியஸாவே கேட்கிறேன், நான் சொல்லல. ஆதவர்ஜுனா சொன்னாரு, சார் சிஎம் சார் உங்க தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறமா
எங்களை யாரும் தடுக்க முடியாது சார், யாரு வேணாலும் எங்க வேணாலும் போய் பிரச்சாரம் பண்ணலாம் சார் அப்படின்னு தானே சொன்னாரு. அவரு தானே சொன்னாரு. அப்பனா மார்ச் 15 அப்ப வந்திருக்கணும்ல. அப்பனா என்ன அர்த்தம்? இங்க இருக்க திமுக அரசுக்கு செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? அவர் அப்படியே அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அப்ப 15ஆம் தேதியில இருந்து இவர் வெளியில இருக்கணும்ல. இன்னைக்கு தேதி 6, கிட்டத்தட்ட 20 நாள் முடிஞ்சு போச்சு. அதுல இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் எங்க தலைவர் ரோட்லயே தான் இருப்பாரு. இன்னைக்கு எந்த ரோட்ல இருக்காரு, எங்க இருக்காருன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. சும்மாவே காரணம் தேடுவாங்க. இன்னைக்கு வேற சென்னையில மழை வேற, சொல்லவே வேணாம். இந்த மழையை வச்சு ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுருவாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு லீவ் போட்டு வீட்டுல இருக்க ஒரு முட்டாள் தற்கூரியான ஒரு ஆளுங்களை நான் இப்பதான் புதுசா வியந்து பாக்குறேன். மாற்று அரசியல், வீட்டுல இருந்து பிரச்சாரம், கழிவறையில இருந்து பிரச்சாரம், எனக்கு புரியாத ஒரு புதிரா இருக்குது இந்த கட்சி. என்னடா அது, நீங்களாம் என்ன செய்ய போறாங்க வந்தா? மாற்றன்றானுங்க. வேட்பாளர்ல அவ்வளவு கொலகாரன் கொள்ளகாரன். ஒரு விஜய் அவர்கள் பொதுவெளிக்கு வர்றாரு அப்படின்னா ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் வந்து ஏற்பட்டுறது. சரி, நான் உங்களுக்கு ஒரு விபத்துகள் வந்து சிசிடிவி, நான் உங்களுக்கு ஒரு சிசிடிவி அனுப்புறேன். சாரி, சிசிடிவி இல்ல, ஒரு ட்ரோன் ஷாட்டும் ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டும் அனுப்புறேன். அந்த ஷாட்ல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. ரெண்டு ஒரே ஸ்பாட் தான். கிட்ட பார்க்கும்போது ஒரு 100 பேர் தான், மொத்தத்துக்கே 100 பேர் தான் இருக்காங்க. திருச்சியில் நடக்குது. மொத்தத்துக்கே 100 பேர் விஜயை போட்டு சூழ்றாங்க. அப்படியே ட்ரோன் ஷாட்ல மேல பார்த்தா வெறும் 100 பேர், வெறும் 100 பேர். அப்ப இவங்க ஜூம்ல காட்டி காட்டி சீனை போட்டு ஏமாத்துற வேலையை தான் பாக்குறாங்க. ரெண்டாவது, திருச்சியில வேட்புமனு தாக்கல் பண்ண போற அன்னைக்கு சாருக்கு கூட்டமே இல்லை. வழக்கமா ஏர்போர்ட்டுக்கு வர கூட்டம் இல்லை. திருச்சியில எப்படி கூட்டம் இருக்குன்னு நமக்கு தெரியும். முதல் பிரச்சாரம் அவர் அங்கதான் ஆரம்பிச்சாரு. எல்லா தொகுதிக்கான பிரச்சாரம் அங்கதான் முதல் பிரச்சாரம் ஆரம்பிச்சாரு. திருச்சியில இருந்து மரக்கடை வரைக்கும் அவர் வர்றதுக்கு 4-7 மணி நேரம் கிட்ட ஆச்சு. ஆனா இந்த தடவை வரும்போது ஆள் இல்லை, பதறிட்டாங்க. ஐயோ, நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்வோம்? ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ரோட் ஷோ அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு சேனல் ரோட் ஷோ என தகவல்னு ஒரு செய்தியை கசிய விடுறாங்க. சொன்ன மாதிரியே ரோட் ஷோன்னு வருது. ஆனா அன்னைக்கு முன்னாடி வரைக்கும் ரோட் ஷோ வாங்கினதுக்கான அனுமதியோ இல்ல ரோட் ஷோ தான் வரப்போறாருங்கிறதுக்காகவோ எதுவுமே இல்லை. நீங்க அந்த ஃபுட்டேஜை கிளியரா பாத்தீங்கன்னா பைக்ல ஒரு 10-15 பேர் வருவாங்க. அதிகபட்சம் ஒரு 50 பேர் 100 பேர் தான் வருவானுங்க விஜய் கூட. மீதி எல்லாம் வேலைக்கு போறவன் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கிறவன் அவங்களாதான் இருப்பான். அப்ப கூட்டம்ன்றதெல்லாம் இவங்க கட்டமைக்கிற ஒரு பிம்பம்ன்றது இதுல தெளிவா தெரியுது. சார், இப்போ எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ இந்த வேட்புமனுல வயது வந்து முரண்பட்ட தகவலை வந்து பதிவு செஞ்சதா இருக்கட்டும், இன்னும் சில விவரங்களும் சொல்லப்படுகிறது நீங்க சொன்னது போல. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் எரரா எடுத்துக்க முடியாது. மாறாக இது வந்து ஒரு திட்டமிட்டே ஒரு குளறுபடிகளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்போ நோக்கம் இருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு? ஒரு நேற்று ஒரு சுயேட்சை வேட்பாளருடைய வீட்டுக்கு நான் போறேன். அங்க வந்து அவரோட பொண்ணு வந்து அவங்களுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றாங்க. இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு பேராவா பார்த்து 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 இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும்பா, பெர்மிஷன் இப்படி வாங்கணும்பான்னு அந்த பொண்ணு பார்த்து 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 சொல்லுது. சுயேட்சை வேட்பாளர், எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு விழிப்புணர்வுக்காக அவர் நிற்கிறாரு. எல்லாரும் ஓட்டு போடுங்க, யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக நிற்கிறாரு. சாதாரண ஒரு நபருக்காக அந்த பொண்ணு வேலை செய்யுது. இவங்க சொல்றாங்க நாங்கள் கரிஸ்மேட்டிக் பெரிய தீ அப்படின்றாங்க. அது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோன்னா ஐடி ப்ரூஃப் எல்லாம் வச்சு தான் கொடுக்குறோம். அப்போ 52 வயசுன்னு நமக்கு வந்து இருக்குது. 51 வயசு சாருக்கு. இப்போ ஜூன் ஜூலை வந்தால் தான் நினைக்கிறேன் பர்த்டே, அப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் 52 ஆகுது. ஒரு காமன் சென்ஸ் வேணும் இல்லை அப்படின்னு. அப்போ அது வேணுக்குனவே இது ஒரு செய்தியை ஆக்கணும், வேட்புமனு தாக்கலில் முன்னுக்கு பின் வந்திருக்கு, இது ஒரு செய்தியை ஆக்கணும் அப்படின்னு. பொருந்தாதுன்னு செய்திகள்லாம் இவர் வழக்குகள் எல்லாத்தையும் பொருந்தாதுன்னு போட்டார். இப்போ மறுநாள் நான் என்னோட வீடியோவில் தெளிவாக கேட்குறேன், அது எப்படி பொருந்தாது புரியல. சிபிஐ இவர் மேலே வழக்கு போடலைன்றது இதுல இருந்து தெரிய வந்துருச்சு. ஆதவரிசனா மேலையும் குஷியானந்த் மேலையும் தெளிவா இருக்கு, போட்டிருக்காங்கன்றது ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இவரு பொருந்தாது அப்படின்னா இவருக்கு இல்லை. ஆனா இன்னொரு குற்ற வழக்கு இவர் மேல இருக்கு. அது இந்த மதுரையில ரேம்ப் வாக் போகும்போது ஒரு பையனை தூக்கி எறிவாங்க. விஜய் மீதே நேரடியா காவல்துறையில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது திருச்சியில அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த வழக்கு என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இங்க பொருந்தாது. அப்ப என்ன காரணம்? இங்க எல்லாரும் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அஃபிடவிட் எல்லாம் தேடி இப்பெல்லாம் ரொம்ப டெக்னாலஜிக்கலா இருக்காங்க பசங்க. உடனே டவுன்லோட் பண்ணிடுறாங்க. விஜய் அங்க வேட்புமனு தாக்கல் பண்ணி கார்ல ஏறக்குள்ள இங்க டவுன்லோட் பண்ணிடுறாங்க. இங்க வா, என்ன இது, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு காமிச்சிடறாங்க. என்ன உனக்கு என்ன இவ்வளவு சொத்து மதிப்பு தான் இருக்கு, என்ன உனக்கு? அந்த சொத்து மதிப்பே நமக்கு சந்தேகத்தை கிளப்புது.
அந்த ஒவ்வொரு மேடையிலையும் ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் அவர்கள், அப்புறம் ராஜ்மோகன், எல்லாருமே 1000 கோடி விட்டு வந்தார், 2000 கோடி விட்டு வந்தார், 10,000 கோடி விட்டு வந்தார், பல சொத்துக்களை விட்டு வந்தார். அப்படி வேட்புமனுல தெரிஞ்சு 400 கோடி தான் வரும். 400 கோடி தான் இருக்கு. யாரை ஏமாத்துறாங்க? 10 வீடு, அதுக்குள்ள சென்னையில 10 வீடு எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டிஸா மாத்திட்டாரா? எப்ப மாத்தினாரு? அதுக்குள்ள இந்த இன்னொரு ஒரு பத்திரிகையாளர் பேர்ல ஒருத்தர் சினிமா கிசு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு ஒரு ஆளு. அவரு விஜய்க்கு கட்சிக்காக கல்யாண மண்டபத்தெல்லாம் விற்கிறாரு, அதெல்லாம் இதுல வரவே இல்லை, கல்யாண மண்டபத்தை விற்கிறாரு அப்படின்னு. உலகத்திலேயே தமிழ்நாட்டு கடனை அடைக்க போறேன் ஆட்சிக்கு வந்துன்னு சொல்லி ஒரு டுபாகூர் குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் கடன் கொடுத்தவர் இவர் தான். பெத்த பையன், பொண்ணு, பொண்டாட்டி, அம்மா, அப்பா எல்லாருக்கும் கடன். ஆனா சொத்து யார் பேர்ல வாங்கியிருக்காரு பாருங்க, டிரைவர் பேர்ல, பினாமி பேர்ல சொத்து. இவரை தான் தமிழ்நாடு வந்து தேடுதான், இவரை தான் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறாங்களா உங்க விஜயம். இல்ல அப்ப பல 100 கோடி சொத்துக்கள் வந்து வேட்புமனுவில் மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நீங்க அப்பட்டமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் சொல்லல, அவங்க சொன்னது தானே. 2000 கோடி 3000 கோடின்னு அடிச்சு விட்டாங்கல்ல. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், ஒரு படத்துக்கு 200 கோடி, கடைசியா நடிச்ச 5 படத்தை மட்டும் வச்சுக்குவோம். கடைசியா நடிச்ச லியோ, பீஸ்ட், வாரிசு, கோட்டு, அதுக்கு முன்னாடி என்ன படம் வந்துச்சோ அது ஒண்ணு, இதை மட்டும் வச்சுக்குவோம். இந்த ஜெயநாயகன் சம்பளம் வாங்கியிருப்பாரு வச்சுக்குவோம், இதுக்கு மட்டுமே 500 கோடி, நான் டாக்ஸ் எல்லாம் போக 400 கோடி. அப்ப மீதி அதுக்கு முன்னாடி நடிச்ச 68 படங்கள்ல 65 படங்களோட சம்பளம் எவன் கொடுப்பான்? அந்த காசெல்லாம் எங்க? அதெல்லாம் எங்க? இப்ப இதுல ஒரு பாதி இடத்துக்கு ட்ரஸ்டின்னு போட்டிருக்காரு, அந்த காசெல்லாம் எங்க? இது ஒரு சந்தேகமா இருக்கு. ரெண்டாவது, இப்படி ஒரு கெட்ட வார்த்தை வருது நான் சொல்றேன், அனிதா வீட்டுக்காக போய் உக்காந்து நீலி கண்ணீர் வடிச்சவர் தான் விஜய். எவ்வளவு திருட்டுத்தனம் பாருங்க. அனிதா நீட்ல வந்து உயிரிழந்திருக்கு. அந்த நேரத்துல அவர் அந்த டாக்டர் படம் ஒன்று வந்திருக்கும், ஐ திங்க் அது வெற்றி மாறன் ஏதோ ஒரு கேரக்டர் படம் வரும். அதுலதான் அந்த படம் டைம்ல தான் இவர் போய் அனிதா வீட்டுக்கு போய் அழுதுட்டு வருவார். அனிதா வீட்டுக்கு போன அடுத்த நாள் அதே மாவட்டத்துல ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, IIT பிளஸ் நீட் கோச்சிங் சென்டர் நடத்துற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு 20 கோடி கடன் கொடுத்துருக்காரு. அந்த தனியார் கல்வி நிறுவனத்துல நம்மள மாதிரி சாதாரண ஆள்லாம் படிக்க முடியாது, பிஸ்னஸ் மேன், பெரிய பெரிய ஆளுங்க தான் அந்த வீட்டு குழந்தைங்களை தான் அதில் படிக்க வைக்க முடியும். இந்த ஆள் இங்க வந்து நீட்டை ஒழிப்பேன், கிழிப்பேன், அப்படி இப்படின்னு வாய்ச்சவடால் விட்டுக்கிட்டு நீ எப்படி அனிதா வீட்டுக்கு போன அடுத்த நாள் 20 கோடி கடன் கொடுப்பான் அந்த நிறுவனம். திமுக மீது இப்படிப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. எப்படி இப்ப திமுக வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்குது, அவங்க இந்திய திணிப்பை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வந்து இந்தி வந்து பயிற்றுவிக்கப்படுது. இந்தி திணிப்பு வேற, இந்தி விருப்பமான உங்களுக்கு வேணும்னா படிங்க. ஒரு கல்வி நிறுவனத்துல இந்தியும் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா படிங்க. இந்த கல்வி நிறுவனத்துல சேர்ந்தா படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு விதிமுறை ஏதாவது இருக்கா? அந்தந்த கல்வி நிறுவனங்கள் நீங்க பேரெல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த கல்வி நிறுவனங்கள்ல சேரும்போது நீ இந்தி படிச்சா மட்டும்தான் இந்த கல்லூரிக்குள்ள வர முடியும், இந்த பள்ளிக்குள்ள வர முடியும் அப்படின்னு விதிமுறைகள் ஏதாவது இருக்கா? அப்படி கேட்போம். இங்க திமுக வந்து ரொம்ப தெளிவான ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. இவனுக்கு தான் திருப்பி விடுறது. மும்மொழி கொள்கை, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, 3வது மொழி நீ ஹிந்தி தான் இல்லை, உனக்கு விருப்பமானதை நீ எடுத்துக்கோ, நாங்க திணிக்க மாட்டோம், உனக்கு விருப்பம் இருந்தா படி. ஆனா இவங்க வந்து இந்தியவே எதிர்க்கிறாங்கன்னு இங்க வந்து சவடால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பொத்தாம் பொதுவா தூக்கி எறிய முடியாது. நீட்டுக்காக உடனே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்பான். அதிமுக செஞ்சு நிறைவேற்றின தீர்மானத்தை சட்டமன்றத்துல ஒழிச்சு வச்சுச்சு அனுப்பாம. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை மறுபடியும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புது, ஆளுநர் திருப்பி அனுப்புறாரு, மறுபடியும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புது. அதுக்கு மேல அவரால் அனுப்புறதுக்கு உரிமை இல்லை. உடனே அவரு இங்க இருந்து அழுத்தம் கொடுத்த உடனே அவர் ராம்நாத் கோவிந்துக்கும் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் அனுப்புறாங்க. அங்க போய் அது கிடப்புல கிடக்கு. அப்ப மறுபடியும் தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது? இங்க கையெழுத்து இயக்கம் நடத்துறாரு டெபுட்டி சிஎம். அப்புறம் மறுபடியும் உச்சநீதிமன்றத்துல போய் வழக்கு தொடர்றாங்க. அது வரைக்கும் நம்மளால நம்ம பள்ளி மாணவர்களை இங்க இழந்துட முடியாது, இன்னொரு அனிதா உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டுக்காக இலவச கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு நடத்திக்கிட்டு இருக்கு. இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ சந்துல போய் சிந்து பாடுற மாதிரி போய் 20 கோடியை போய் அந்த இடத்துல போய் கொடுத்துட்டு வந்திருக்கனா நீ எவ்வளவு பெரிய பணம் முதலையா இருப்ப. அந்த 20 கோடி இலவசமா நீட் கோச்சிங் சென்டர்னு நீ ஏதாவது கொடுத்துருந்தனா இப்ப நான் உன்னை புகழ்ந்து பேசியிருப்பேன். கல்விக்காக நீங்க ஏதாவது என்ன செஞ்சிருக்கீங்க? சேவைன்னு என்ன இருக்கு விஜய்கிட்ட?
சார் இப்போ ஓவராலா டிவிகேவுக்கு பல பெர்சன்டேஜஸ் வந்து கணிக்கப்படுது. ஒரு 20%ன்றாங்க, பல 18% அப்படின்றாங்க. சில 10, 15 தான் வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. வாட் எவர் இட் மே பி. ஓவரால் பெர்சன்டேஜ் ஒரு பெர்சன்டேஜ் வந்தாலும், விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குல வந்து ஒரு நெக் டூ நெக் ஃபைட் குடுப்பாரு. அவர் வெல்வதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு தொகுதியில அப்படின்ற மாரி சொல்றாங்களே. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ம். அப்படிதானே விஜய் சொன்னார். டிவிகே வெர்சஸ் எஸ்எஸ் டிஎம்கே. டிஎம்கே. மக்கள் எதிர்க்கிற ஸ்டாலின் வேணுமா, இல்ல மக்கள் விரும்புற விஜய் வேணுமா? அப்படிதானே. அப்ப இவர் போய் குளத்தூர்ல தான் நின்றுக்கணும். 2 பேருக்கு நடுவில் போட்டினா நீ குளத்தூர்ல தான் நின்றுக்கணும். ஏன் பெரம்பூர்ல நிக்கிறீங்க? இது ஒரு கேள்வி. பெரம்பூர்ல நிக்கிறது காரணம் சாதி மத அரசியல். திருச்சியில் நிக்கிறது காரணமும் சாதி மத அரசியல். ஆனா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். நீ பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் போடாத, பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் போட்டுக்கும். நீ ஒரு பிற்போக்குவாதி, அவ்வளவுதான். திருச்சியில கிறிஸ்துவ வெள்ளாளர் ஓட்டு அதிகம். அப்ப அதை திருடிடலாம், குறுக்கு வழி, அதை போய் திருடிடலாம். அது நம்ம சமூகம், நம்ம மதம், நம்ம போய் எடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு குருட்டு வழியில போய் அங்க நிக்கிறது. பெரம்பூர்லயும் அதே கான்செப்ட். இங்க இஸ்லாமியர்கள் அதிகம், அது ஒன்றும் இல்லாமல் வெந்தகோஸும் ஆர்சி கிறிஸ்டின்ஸும் பெரம்பூர்ல அதிகம். ஸோ இந்த சர்வேவில் நம்ம எடுப்போம் அப்படின்னு இப்படி ஒரு ஏமாத்து வேலையை தான் இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய். உண்மையிலேயே விஜய் வந்து பெரிய கெத்து. எங்க அண்ணன் வந்தாருன்னா நீங்க எல்லாம் காலிடான்னு கீழே சவடால் விட்டுட்டு இருக்காங்கல்ல, உங்க அண்ணன் கெத்து தானடா. பெரம்பூர்ல இருந்து நடக்கிற தூரம் தான் குளத்தூர். பெரம்பூர்ல இருந்து நடக்கிற தூரம். ஆமா, நானா சொன்னேன் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு? இல்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா எனக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு? இல்ல வேற யாராவது சொன்னாங்களா? இது ஒரு ஆளாவே மதிக்கல யாருமே. நீயே தான் கத்திக்கிட்டு இருக்க. அப்போ உனக்கு உண்மையிலே திராணி இருந்துச்சுன்னா போய் நில்லு. இல்ல அப்படி எந்த கடந்த காலத்துல வந்து எந்த தலைவர் தன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிராக வந்து நின்று இருக்காங்க. இப்ப உதாரணமா திரு சீமான் அவர்கள் கடந்த வாய் விட்டு விட்டுருவாரு. சொன்னாரு, குளத்தூர்ல நிப்பேன்னே சொன்னாரு. பிறகு அவர் வந்து பின்வாங்கினாரு. இந்த மாதிரி பலரும் சவால் விட்டுருக்காங்களே தவிர யாரும் அது மாதிரி நடைமுறைப்படுத்தினது இல்லைல்ல. நடைமுறைப்படுத்தினது இல்ல. எங்காலு வந்து வாய் விட்டுருக்காருல்ல, வார்த்தை ஸ்டேஜ் விடுறாருல. நான் தான் மாற்று, இந்த சக்தியை ஒழிக்க போறேன்லாம் சொல்றாருல. நீங்க மேல் தலையவே காலி பண்ணிடலாமே. நல்ல ஐடியா தரேன். மேல் தலையவே காலி பண்ணிடலாமே, சிம்பிளா வேலை முடிஞ்சிருமே. உங்க குளத்தூர்ல நின்னா ஓட்டு போடுவாங்களா உங்க மக்கள்? உங்களுக்கு போட போய் நிற்க சொல்லுங்க, ஓட விட்டுருவாங்க. அங்க இருக்க பெண்கள்லாம் நீ வரும்போதே கதவை சாத்திடுவாங்க. அந்த பழைய காலத்து படம் பாத்தீங்களா, ஊருக்குள்ள யாராவது வந்துட்டா டக்குன்னு கதவு ஜன்னலாம் சாத்துவாங்க. படக் படக் இல்ல சார், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காங்க. ஒரு விஜய் இருக்காங்க. ஆமா, அதனாலதான் அதாவது அந்த விஜயை நம்பி நீங்க குளத்தூர்ல நில்லுங்க. விஜய் என்ன செய்யறாங்கன்னு உங்களுக்கு பார்ப்போம். இதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி போடுறதுங்க. இங்க பாருங்க, அவர் வந்து நீங்க விஜய் இல்ல, அவர் வந்து விஜய். அந்த பையன் வந்து சுரேஷ் இல்ல, விஜய். இந்த பொண்ணு வந்து பிரியா இல்ல, விஜய். ஓகேவா? அப்ப நீங்க விஜய் இல்ல, நீங்க எம்ஜிஆர். இப்படி எல்லாரோட பேரையும் மாத்தி விட்டு ஏதாவது நிக்க வைக்கிறது. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆரோட ஆட்சி பொற்கால ஆட்சியா இருந்திருக்கு போல தமிழ்நாட்டுல, அதே ஆட்சியை திரும்ப கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தற்கூரி கூட்டம் தான் விஜயோட சுறா படத்துல இருந்து வந்த கூட்டம் தான் இதெல்லாம். அதுக்கு முன்னாடி இருக்க படத்தெல்லாம் பார்த்தாங்க ஓடிடுவாங்க. ஐயோ சீ, இது கூட அவ்வளோ இருந்தோம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சன் டிவி சன் பிக்சர்ஸ் பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி நாள் கேடிவில ஆதியை போடுங்க. அதோட போயிடுவாங்க, சி அப்படின்னு போயிடுவாங்க. நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.